இந்த படத்துடைய அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ளூ சட்டை மாறனனை கொடுத்ததோ இல்லை இட்ஸ் பிரசாந்த் கொடுத்ததோ இல்லை பல ரிவ்யூவர்ஸ் ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே ரோஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளிப்னு யாரோ ஒருத்தர் அவர் வந்து பயங்கரமாக ரோஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் ரோஸ்டெல்லாம் கொடுத்தவங்களுக்கு சரியான பதிலடியை மக்கள் வந்து தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தை இவ்வளோ நெகட்டிவாக சொல்லி அந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆக மொத்தத்தில் இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இது வேணுன்ட்டே பரப்பி விட்ட நெகட்டிவ் ரிவ்யூ தான். ஒரு யூடியூப்பில் ஒரு ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு படம் ஓடிடுமா அப்படின்னா அது கிடையாது. யூடியூப்பில் ரிவ்யூவையும் மீறி மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ரசிப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ரிவ்யூ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பற்றி மேலும் சில விஷயங்களாக ஒரு ப்ளஸ்ஸாக இந்த மாதிரி இருந்ததுன்னு ஒரு சில பேருக்கு சில எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். சில படத்தை பற்றி பேசும்போது சொல்கிறேன், நான் கூலி பற்றி சொல்ல பொதுவாக சொல்கிறேன். சில படங்கள் நம்ம போகணுமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த படத்தில் என்ன கதையாக இருக்க போகுது அப்படின்னு இருக்கலாம். அதுக்காக தான் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூவராக அந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது, இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, இந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த மாதிரியான ப்ளஸ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும். அதுதான் ரிவ்யூவர்ஸுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.